ஹாய், இன்றைக்கி சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே நேரமாக மார்க்கெட் போய் ஃபிஷ்ஷும் ப்ரானும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபிஷ் வந்து கிரேவியாக வச்சுக்கிட்டு ப்ரான் வந்து செமி கிரேவியாக பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒட்டுக்கா பண்ணால் எல்லாருமே சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டு ப்ரான் மட்டும் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரான் வந்து செமி கிரேவி தான் பண்ண போகிறேன். அதோட ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டெல்லாம் வந்து தட்டி வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது, 3/4 கிலோ. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். என்னென்ன குவான்டிட்டிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கடாய் வச்சு அதில் வந்து கல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ அதை ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு மட்டும் கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் புதினா இல்லைன்னா கொத்தமல்லி இதை மட்டும் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடணும். நான் வந்து ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா லைட் ப்ரௌனாக வரும், அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அதை ஃப்ரை பண்ணும்போதே சேர்ந்து வந்து நம்ம பூண்டும் இஞ்சியும் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம எடுத்து போட்டு தாளிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பச்சை வாசம் சீக்கிரமே போகும். ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா அரைச்சி அதை பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து டேஸ்ட்டே வந்து அந்த தக்காளி தான். அந்த தக்காளி போட்டு அந்த தக்காளி வந்து கொஞ்சம் கொதித்து எண்ணெய் வரணும் மேலே, அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் போகும். ஸோ அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கொதித்து வரும்போது தான் வந்து நம்ம ஹோல் மசாலா போட போகிறோம். மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நான் இதை தான் போட்டிருக்கேன். இது வந்து எப்படின்னா நான் எங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா இதெல்லாம் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, ஏன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு அதை தண்ணி கொதிக்க விட்டு அதுவும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம ப்ரானை போட்டுக்கலாம். ஸோ ப்ரான் வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இருக்கிறதுலே சின்ன ப்ரான் தான் நான் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே டேஸ்ட்டு. ஸோ அதை நம்ம போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பெப்பரும் கொத்தமல்லி தலையும் போட்டிங்கனாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா இது சாப்பிட்டோம்னாலே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கும். இது கூட நண்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே ரிலீஃபாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ப்ரான் செமி கிரேவி தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.